கழகம் ஒன்றிணைய வேண்டும் என்று சொன்னதற்காக இவ்வளவு பெரிய கொடுஞ்செயலை தண்டனையை தர வேண்டுமா என்பதுதான் இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கின்ற மக்கள் அனைவரும் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். கழகம் பிரிந்ததிலிருந்து 2-3 அணிகளாக பிரிந்ததிலிருந்து தொடர் தோல்விகளை 11 தேர்தலில், நாடாளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தல், உள்ளாட்சி, ஊரக உள்ளாட்சி தேர்தல், அனைத்து தேர்தலிலும் தோல்வியை சந்தித்திருக்கிறது. இந்த தோல்வி அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்துக்கு தேவைதானா என்பதுதான் மக்களுடைய எண்ணப்பாடாக, கேள்வியாக இருக்கிறது. இதிலிருந்து விடுபட வேண்டும் என்று சொன்னால் கழகம் இணைய வேண்டும் என்ற ஒரே கருத்து தான் அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தில் இருக்கின்ற 1.5 கோடி தொண்டர்களில் மனதில் இருக்கிறது. பொதுமக்கள் தலைவர் மீதும் மாண்புமிகு அம்மாள் மீதும் கழகத்தின் மீதும் பாசம் பற்று கொண்டிருக்கின்ற பொதுமக்கள் அவருடைய மனதிலும் இருக்கிறது. இன்னைக்கு இவையெல்லாம் புறந்தள்ளிவிட்டு அவரை அனைத்து பொறுப்புகளிலிருந்து எடுத்திருப்பது சர்வாதிகாரத்தினுடைய உச்ச நிலை என்பதை மட்டும் நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன்.